எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கமலா தேட்டரில் மக்களோட ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்க போகிறேன் போகன் படம். அண்ட் இது வரைக்கும் வர ரிவ்யூஸ் எல்லாமே அப்ராட்லேருந்தும் சரி, நம்ம சென்னை தேட்டர்ஸ்லேருந்தும், கோயம்புத்தூர், மதுரை எல்லா இடத்துலேருந்தும் நல்ல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த டீம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் பிஃபோர் ரிலீஸ். அது நடந்திருக்கு. அது மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக இது இன்னும் பெரிய லெவலில் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அது எனக்கு என் படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ஒரு வெற்றியை ஒரு சக்ஸஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெற்றியை கொடுத்த ஆடியன்ஸுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும். ஸோ இப்போ ஹீரோயின்ஸுக்கு பதிலாக இப்போ நெக்ஸ்ட் அடுத்த படங்கள் அருண் சாமி கூட சேர்ந்து பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அடுத்த படம் ஏதாவது ஐடியா? நிச்சயமாக பண்ணுவோம். இது என்னென்னா, இது ஒரு டீம் ஜெயிச்சிருக்கு. அதுதான். தனியாக நாங்கள் 2 பேர் மட்டும் நின்னா எதுவும் பண்ண முடியாது. ஒரு டீம் அழகாக ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக பண்ணுவோம். என்னுடைய டீம், என்னுடைய ஸ்ட்ரென்த், என் லக்ஷ்மண், நான் இன்ட்ரடியூஸ் பண்ண லக்ஷ்மண் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அண்ட் ஹன்சிகா 3வது படமும் அவங்க கூட. ஸோ இந்த டீம் தான், இமான் சார், சவுந்தர் சார், இந்த டீம் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதே மாதிரி சென்டர் ஏபிசி எந்த சென்டர் டார்கெட் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நிறைய வசூல் இருக்குது. இல்லை, இப்போ ஏபிசிலாம் கிடையாது. அதெல்லாம் முன்னாடி தான். இப்போ என்னென்னா சிங்குலராக ஆகிட்டு வரோங்க ஆடியன்ஸு. இது எந்த சென்டர் அந்த மாதிரி படம்லாம் இல்லை. இது ஜனரஞ்சகமான படம். அதுதான். அது எல்லா சென்டர்லேயும் சக்கப்போடு போடும். இப்போ ஸ்பெஷல் டேஸில் மட்டும்தான் ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். இந்த படம் ஏன் வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அப்படி ரிலீஸ் பண்ணதுனால என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது? ரெஸ்பான்ஸ் அமேசிங் ரெஸ்பான்ஸ். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. எல்லா ஷோஸும் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது ஒரு என்னென்னா, ஒரு எக்ஸ்ட்ரா டே கிடச்சா நல்லா இருக்கும்னு நினச்சது தான். அப்ராடுக்கும் அது நல்லது அப்படின்றதுனால ஒரு நாள் முன்னாடி ஃப்ரைடே தான் யூஸ்வலாக பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் முன்னாடி பண்ணது நல்லதாக தான் போச்சு. ஸோ அது ஒரு நாள் கலெக்ஷன் வந்தால் நல்ல விஷயம் தானே. ஸோ நிச்சயமாக இது ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. தொடர்ந்து ஹிட்டு அப்படின்றப்போ இந்த படம் கண்டினியூ பண்ணுதா? எப்படி தொடர்ந்து ஹிட்டு? அதான் நீங்கள் தான் சொல்கிறேன். இது ஹிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த சந்தோஷத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து ஹிட்டை தொடர்ந்து கஷ்டப்படுறோம். தொடர்ந்து மக்களுக்கு நல்ல படம் தரணும்னு நினைக்கிறோம். அதனால தொடர்ந்து ஹிட்டு தான் வரும். அது இப்போது கமலாபுரம் சார்பாக உரிமையாளர் திரு சி.டி. கணேசன் அவர்கள் திரு ஜெயம் ரவி அவர்களுக்கு சால்வை நாங்கள் சொன்னோம் இது மாதிரி இங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு. சரி, நான் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் அங்கே ஃபங்க்ஷன்லாம் பண்ணல. எனக்காக யார் டிக்கெட் எடுக்கிறாங்களோ அவங்க மூஞ்சி முன்னாடி என் முகத்தை காட்டுறதுக்கு நான் தயாராக. அப்புறம் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறதா இருந்தால் கூட சொல்லுங்க, கேட்டால் அவர் பதில் சொல்லுவார். என்ன கேட்டால் சரியா இருக்கும் சொல்லுங்க. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்க படம் எப்படி இருக்கு? இதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம். இதுக்காக தான் உங்களுடைய இந்த சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு படத்துலையும் கஷ்டப்பட்டு பண்றோம். நிறைய கஷ்டங்கள் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க. பண்றேன், கண்டிப்பா பண்றேன். சார் என்ன சொல்றீங்க? இந்த படம் இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், எத்திக்கல் எலிமெண்ட் வச்சு பண்ண படம். ஏன் அப்படி பண்ணோம், ஏன் நீங்க கேட்கலாம், தனி ஒரு மாதிரி சீரியஸ் ஏதாவதுன்னா, இது ஒரு ஜாலியான படம். உங்களை சிரிச்சு ரசிச்சு பார்த்து கிளாப் பண்ணீங்களா இல்லையா? ஒரு கேள்வி நான் கேட்டேன். இப்ப அரவிந்த் சாமி சார் கிட்ட இந்த படத்துல நீங்க பார்த்து ஒரு நல்ல விஷயம் ஃபீல் பண்ணதுன்னா, அவர் உங்களை பார்த்து ஒரு நல்ல விஷயம்னு ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்ட விஷயம் அது பல வருஷங்களா போயிட்டு இருக்குது. இந்த படத்துல மட்டுமே கிடையாது, அது எப்பவுமே இருக்கு. பட் இந்த படத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
டைரக்டர் லக்ஷ்மண் அவர் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு எல்லாமே அவரை வந்து சொல்லியே ஆகணும். பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரோமியோ ஜூலியட் பிடிச்சிருக்கோம் உங்க எல்லாருக்குமே. அந்த டைரக்டர் பண்ணாரு. அந்த டைரக்டருடைய இந்த டைரக்ஷன் வந்துட்டு உண்மையாவே இது வந்து அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் ஒரு 5வது படமா எடுக்கிறதுக்காக ஒரு கதை வச்சிருக்கேன், அது சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாரு, அதான் போகன் கதை. உடனே அவர் கூப்பிட்டேன், நீங்க 5வது படம் எடுக்கிறது எப்போன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு இது இப்பவே பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் போகன். இது வந்துட்டு இந்த தருணத்துல டைரக்டர் லக்ஷ்மணை வந்து தேங்க் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். இந்த படம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப வர படங்கள்லாம் பாத்தீங்கன்னா சயின்டிபிக்காவே எடுத்துட்டு இருக்காங்க. போதி தர்மருக்கு அடுத்தபடியா தமிழ்ல யாருமே ஒரு தமிழனோட கதையை சொல்லல. இந்த படத்துல வந்து போகர்ன்றவர் எவ்வளவு பெரிய ஆளு, தமிழ் முதல் கடவுளான முருகரை பத்தி அவர் சொல்லாத விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ்லாம் ஒண்ணு சேர்ந்து எல்லா பிரச்சனைக்கும் முன்னேற்றம்னா அதுக்கு போகர்ன்ற பெரியாரு. அந்த நாமளும் சயின்டிபிக்கா போயிடுமா பயந்துட்டே படம் பார்த்தோம். நான் ரொம்ப பிடிச்சிருந்தது போகரோட திறமை. ஒரு சின்ன ஒரு கல்லுலயே நீங்க காமிச்சிட்டீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும் தமிழர்கள், அதாவது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய படங்களை நீங்க நிச்சயமாப்பா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீமக்கரும்பேல மரம் வெட்டணும்ன்றாங்க, பேராண்மை படத்துல அப்படியே சொல்லியாச்சு. இன்னைக்கு சொல்றாங்க வெளிநாட்டு பொருள் எல்லாம் வந்துட்டு வரக்கூடாதுன்றாங்க. பூலோகத்துல வந்து நான் சொல்றேன், பாரம்பரியம் மிக்க நம்ம நாட்டுல குளிக்கிறதுக்கு ஒரு கோலா, குளிக்கிறதுக்கு ஒரு சோப்பு கூட நமக்கு தயாரிக்க தெரியாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி இதுலயும் நல்ல நல்ல விஷயங்கள் இனிமேல். இந்த படம் ஸ்டார்டிங்கே நல்லா இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க மகளிரை மையப்படுத்தி எடுத்திருக்கீங்க படத்துல. அது இல்லாம ஒரு கருத்து கவிஞர் வச்சிருக்காரு, காதலிச்சு ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க, ஸ்ட்ரைட்டாவே போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை உள்ள வச்சிருக்காரு. எங்க போறதுக்கு கவிஞர்ல எல்லாமே கரெக்ட் தான். ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோவும் அண்ணனோட போட்டோவும் போட்டு அது உண்டான கருத்தை நெத்தில அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த படத்துலயும் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்லா வந்திருக்காது. இந்த படத்துல சம்டைம் ஒரு சின்ன இடத்துல எங்களுக்கு குழப்பம் வர இடத்துல நீங்களே அதை தெளிவுபடுத்துறீங்க. என்ன விஷயம்னா, நீ வந்து நான் தான் ரவி தான் கரெக்டா அதை வாட்ச் பண்ணி பண்ணதுக்கு இந்த டீமுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணோம். பாட்டை ஒரே ஒரு தெருவுல இவ்வளவு அழகா எடுக்க முடியுமா, இவ்வளவு எங்களை ரசிக்க இந்த அளவுக்கு ரசிக்க வைக்க முடியுமா, பழைய காலத்து ஆக்டர் எல்லாம் அதை எடுத்து பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மேல